சிஜே ராய் சார் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்ஃபிடென்ட் குரூப்போட ஓனர். ஒரு 9,000 crores நெட்வொர்த் இருக்கிற ஒருத்தர். லாஸ்ட் இயர் கூட நான் அவரை சைமா அவார்ட்ஸில் பார்த்தேன். ஸோ வெரி ஹம்பிள் அண்ட் டவுன் டு எர்த் பர்சன். ஸோ ரீசெண்டாக வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு அனுதாபத்தை தான் சொல்ல முடியும். பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் லாஸ்ன்றது ரொம்ப சகஜம்ப்பா. பட் லாஸ் வரும்போது அது எதனால் வருதுன்றதை யோசித்து அதை சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம்ன்றதும் முக்கியம் இல்லை. நம்ம சம்பாரிச்சதை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம், அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தம். ஒரு பிஸ்னஸோட தன்மையே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான்ப்பா. லாஸ் வரும்போது அந்த லாஸ் ஏன் ஆகுது, எங்கே நம்ம தவறு பண்ணுறோம்னு யோசித்து அதை சரி பண்ண பார்க்கணுமே ஒழிய இது மாதிரி தவறான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது. ஃபேமிலி நிறையா பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். ஸோ இது வந்து இந்த விஷயம் பார்க்கும்போது நிறையா ட்ரேடர்ஸ் கிட்ட பேச முடியுது என்னால். அப்படி நான் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு டீப் ஒரு அழுத்தம், ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. இட்ஸ் நாட் பிகாஸ் அவங்க வந்து மணி மட்டும் லாஸ் பண்ணதில்லை, அது மீறி ஒரு டிப்ரெஷன், இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இந்த பிஸ்னஸ் நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டு மணியும் விட்டுட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இல்லை, நானும் வந்து பார்த்துருக்கேன். நான் பேசும்போதெல்லாம் சிலர் வந்து அப்படியே அழுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. அதனால தான் நம்ம எப்போவுமே ட்ரேடரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களோட குடும்ப சூழலை பாருங்கள். எதுக்காக இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்தீங்க, என்ன வேணுமன்றதை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க. ஒரு வியாபாரத்தை முடிஞ்சால் புரிஞ்சு பண்ணுங்க, முடியலாம் அந்த வியாபாரத்தை விட்டுறோங்க. அது ட்ரேட் மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம பண்ணுற சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பிடிச்சா போதாது, அந்த பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிக்கணும்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக பிடிக்கணும் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன பாதிப்புன்னா, நம்ம பண்ணுற சில தவறாலை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டோம். பட் இந்த இன்ட்ராடே ட்ரேடில் வந்து நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு பெரிய மனக்கட்டுப்பாடு வேணும். எனக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன்ற மனநிலைக்குள்ளே அவங்க வரணும். இந்த 20 நாளும் ட்ரேட் பண்ணி ஒரு மாதிரி அடிக்ட் ஆகி இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகிற அளவுக்கெல்லாம் கூட இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் கூட நம்ம பேசி, நீ நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு முன்மாதிரியாக வந்து சில விஷயங்களையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சது ட்ரேடரோட கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ, ஒன்று அவங்கள வந்து அந்த பிஸ்னஸில் கன்டினியூ பண்ண வைக்கிறதோ, இல்லை அவங்கள வந்து வெளியே அனுப்புறதோன்றதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த விஷயத்தை எப்படி பார்த்தேன்னா, பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்குது. ஒரு 9,000 கோடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குது, ஒரு 9,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்களுக்கும் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ பிரச்சனை வந்து காசு விஷயம், காசாக எனக்கு தெரியல. பிரச்சனை வந்து நம்ம தான் அதுக்கான சொல்யூஷனாக இருக்கணுமே தவிர, நம்ம பிரச்சனையில் நம்ம ரொம்ப பெருசாக்கிக்கூடாது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பார்த்த பீப்புள், ஏன்னா நம்ம ஒரு வாட்டி நான் மீட் பண்ணுற பீப்புள் கிட்ட பார்க்குற பிரச்சனையே வந்து பணமாக தெரியல, அவங்களா தான் தெரியுறாங்க. அவங்கள தான் அவங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்த டிசிப்ளின் இதுவாகி போகிறதா இருக்கட்டும், நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாகிடுமோன்னு எனக்கு தோணுச்சு ஜென்ரலாக இந்த ஃபீல்டில். அதாவது பிரச்சனையை உருவாக்குறதே அவங்க தானே. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் தான். முடிவுக்கு வராத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அந்த பிரச்சனையை உருவாக்கினவர் வந்து முதல் தெளிவாயிடணும். இந்த பிரச்சனை எதனால் உருவாச்சு, இந்த பிரச்சனையை எப்படி வந்து நம்ம சிறுக சிறுக சரி பண்ணுறது. நீங்கள் பிரச்சனையை உருவாக்கின வேகத்தில் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சா அது இங்கே பாசிபிள், இன்னொரு பிரச்சனை உருவாகும். பிரச்சனை உருவாகிடுச்சு, அது பணம் மட்டும் இல்லை, வேறு எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உருவாகிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்குண்டான முயற்சி தான் இருக்கணுமே வழியே. அதுக்குண்டான முயற்சி இருக்கணும்னா அந்த பிரச்சனையை உருவாக்கினவர் வந்து தெளிவாக இருக்கணும். இந்த பிரச்சனையை உருவாக்க நான் தான் காரணம், இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. அதுக்குண்டான வழியை நம்ம தேடும்போது அதிலிருந்து வெளியே வரத்துக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஜன்னல் வெளியில் திறந்து இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதிலிருந்து நம்ம வந்து வெளியில் வரலாம். அதை
நினைக்காம நம்ம இந்த பிரச்சனையே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய குற்றணுறவாக மாறி எல்லாரையுமே பாதிக்கும். இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க இல்லையா, இவங்களையெல்லாம் நம்ம வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் எப்போவுமே. ஏன்னா நம்ம வந்து நம்ம பிரச்சனையை பெருசாக்கினா இதெல்லாம் நடக்குமோன்ற ஒரு பயம் வந்து இருக்கணும். நான் ஏன் மெயினாக இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, பிஸ்னஸ்னு கிடையாது, இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ கூட நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா கேள்விப்பட்டுட்டு வரோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து தவறான முடிவுகள் கிடையாது, அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான். உங்களை மாதிரி ஒரு பர்சன் இதை பற்றி சொல்லும் போது பீப்புள் ஷுட் பி மோர் கான்ஷியஸாக இருப்பாங்க. இதை கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு ரொம்ப பாசிட்டிவாக மூவ் ஆவாங்கன்றதை வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஐ தாட் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு